எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். இந்தியாவிலேயே கடினமான தேர்வு அப்படின்னா அது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகிறது தான். ஆனால் கண் தெரியாத சத்யேந்திர சிங் அவர்கள் எப்படி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாரு அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1993ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் சத்யேந்திர சிங் அவர்கள். இவங்க அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. சத்யேந்திர சிங் அவர்களுக்கு 1.5 வயசு இருக்கும்போது ஒரு கடுமையான நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்படுறாரு. உடனடியா பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க ஒரு ஊசி இவருக்கு போடப்படுது. அதனால காய்ச்சல் குணமாகுது. ஆனால் அது ஒரு தவறான ஊசி. அந்த தவறான ஊசியால நாளடைவில் இவருக்கு பார்வை நரம்புகளே பாதிக்கப்பட்டு இவர் தன்னுடைய பார்வையை முழுசா இழந்துடுறாருங்க. அவருடைய கண் பார்வை சுத்தமா பறி போயிடுச்சு. மருத்துவமனையில போடப்பட்ட ஒரு தப்பான ஊசினால அவருக்கு கண்ணே போயிடுச்சுங்க. இவருக்கு ஒரு 4 வயசு இருக்கும் போதெல்லாம் அவருடைய வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி இந்த கண்ணு தெரியாத பையனை காட்டணும், அவங்க இவனை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு உறவினர் வந்துட்டா அவங்க பையனை கொண்டு போய் பக்கத்து வீடுகளில் உட்கார வச்சிருவாங்களாம். இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரு இருட்டுல தான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறாரு சத்யேந்திர சிங் அவர்கள். இவருக்கு 5 வயசு இருக்கும்போது அவரை ஒரு ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்னு தங்கள் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர் நல்லா கண்ணு தெரியிற குழந்தைகளை வச்சு எங்களால சமாளிக்க முடியல, இவனுக்கு கண்ணு வேற தெரியாது, இவனுக்கெல்லாம் எங்களால பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, இப்போதைக்கு எங்க ஸ்கூல்ல இவனை அனுமதிக்க முடியாது அப்படின்னு அந்த கிராமத்துல இருந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாருங்க. இதனால மற்ற குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இவர் மட்டும் வீட்டிலேயே இருந்தார். மற்ற குழந்தைகளுக்கு அவங்க அம்மா பாடம் சொல்லி கொடுக்கும்போது இல்ல இவரை விட பெரிய வயது குழந்தைகள் வாய் விட்டு படிக்கும்போது அவரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. இப்படியே 1-2 வருஷம் போகுது. அதன் பிறகுதான் இவருடைய மாமா இவரை டெல்லி கூட்டிட்டு போய் அங்க பார்வையற்றோருக்காக இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில இவரை சேர்த்து விடுறாங்க. அங்க பார்வையற்றவர்கள் கைகளால தொட்டு தடவி படிக்கக்கூடிய பிரெய்லி எழுத்து முறையை இவர் கத்துக்கிறாரு. கணிதம் கத்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த பள்ளியிலேயே சிறந்த மாணவனா வளர்ந்துட்டு வர்றாரு. 12th வரைக்கும் அங்கதான் படிக்கிறாரு. 12th நல்ல மதிப்பெண்களும் எடுக்கிறாரு. இதனால டெல்லியில உள்ள செயின்ட் ஸ்டீஃபன் கல்லூரியில BA ஹிஸ்டரி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அதனால அந்த கல்லூரியில சேர்ந்து படிக்கிறாரு. அவர் இது வரைக்கும் ஸ்கூல்ல ஹிந்தி மீடியம்ல தான் படிச்சிருந்தார். அவருடைய பிரெய்லி எழுத்துக்கள் எல்லாமே ஹிந்தியில தான் இருக்கும். இங்கிலீஷும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஆனா இங்க கல்லூரியில கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல தான் எல்லா பாடங்களுமே இருந்தது. அதனால அவரால் இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டார். அங்குள்ள ஆசிரியர்கள், உன்னால இங்கிலீஷ் படிக்க முடியலன்னா நீ எதுக்கு BA ஹிஸ்டரி எடுத்து படிக்கிற, உனக்கு ஹிந்தி தான் நல்லா வரும் அப்படின்னா நீ போய் BA ஹிந்தியில சேர்ந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்றாரு. இங்கிலீஷ் கத்துக்கிறாரு. அவருடைய நண்பர்களும் அவருக்கு உதவுறாங்க. அவரும் விடாம ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காகவே பிராக்டிஸ் பண்றாரு. மற்றவங்க பேசுறத புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. தொடர்ந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லிசன் பண்ணிட்டே இருக்கிறாரு. இவரா பேசி பழகுறாரு. அதன் பிறகு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடென்ட் வருது. இங்கிலீஷும் இவருக்கு ஈஸி ஆயிடுது. இதை தொடர்ந்து எந்த ஒரு அரியரும் இல்லாம டிகிரி பண்ணி முடிக்கிறார். அதன் பிறகு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில MA பண்றாரு. அதன் பிறகு MPhil பண்றாரு. அப்படி MPhil பண்ணி முடிச்சதுமே இவருக்கு 2015ஆம் ஆண்டு அரவிந்த் கல்லூரியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றாரு. ஒரு பக்கம் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துக்கிட்டே PhDயும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியா PhDயும் பண்ணி முடிச்சிட்டாரு. நல்ல கல்லூரியில வேலையும் கிடைச்சிருச்சு. PhDயும் பண்ணி முடிச்சிட்டோம், லைஃபே செட்டில்ட் அப்படின்னு இருந்தாரு. ஆனால் 2015 அன்னைக்கு காலகட்டத்தில் தான் டெக்னாலஜி பயங்கரமா பூம் ஆச்சு. அதாவது நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் புழக்கத்துக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலேயே ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாரும் பயன்படுத்த முடிஞ்சுது. அந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்கிரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் இருந்தது. அதனால கண்ணு தெரியாதவங்களால ஈஸியா எந்த ஒரு PDF-ஐயும் ரீட் பண்ண முடிஞ்சுது. அது வரைக்கும் கண்ணு தெரியாதவங்க அந்த பிரெய்லி எழுத்து முறையில புத்தகங்கள் இருந்தால்தான் படிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்கிரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் மூலமா இப்போ யார் வேணா இந்த புத்தகங்களை படிக்க முடியும். ஆடியோ புக்ஸ் மூலமா படிக்கலாம், ஆடியோ ரெக்கார்டிங் மூலமா படிக்கலாம், கூகுளோட டாக் பேக் அப்படின்ற ஆப் மூலமா படிக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்மார்ட் போனை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ இந்த டெக்னாலஜியை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா
நம்மளால இதை விட பெரிய உயரத்துக்கு போக முடியும். நாம இந்த கல்லூரியில ஒரு சாதாரண பேராசிரியரா பாடம் சொல்லி கொடுத்து இறக்க போறோமா, இல்ல இதை விட பெரிய கனவுகளை அடைய போறோமா அப்படின்னு யோசிக்கிறார். சின்ன வயசுல நம்மை போல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு, வறுமையில பின்தங்கியவர்களுக்கு நிறைய உதவி பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதற்கு அதிகாரம் கையில இருக்கணும். நாம வெறும் உதவி பேராசிரியரா இருந்தா அது சாத்தியம் இல்ல. நாம யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு அதிகாரியா மாறணும் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்றது. இதற்காக அவர் தீவிரமா படிக்க ஆரம்பிக்கிறார். ஸ்கிரீன் ரீடிங் சாஃப்ட்வேர், ஆடியோ புக்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜியை சரியா பயன்படுத்துறாரு. இதை தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு முதல் முறையா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்னா 3 லெவல் தாண்டணும். ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாம், 2வது மெயின் எக்ஸாம், 3வது இன்டர்வியூ. 3லையும் பாஸ் பண்ணாதான் வேலை கிடைக்கும். கடைசி ரவுண்டான இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டா கூட மறுபடியும் முதல்ல இருந்து தான் எக்ஸாம் எழுதணும். 10 லட்சம் பேரோட போட்டி போடணும். இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான தேர்வு. இதற்காக அவர் வெறித்தனமா படிக்கிறார். ஆனா முதல் அட்டம்ப்ட்ல முதல் ரவுண்டான பிரிலிமினரி எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆயிட்டாருங்க. இதை தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு வெறித்தனமா படிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. வெறும் 6 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவாராம். ஆனால் 2017ஆம் ஆண்டு பிரிலிமினரி எக்ஸாம் எப்படியோ கிளியர் பண்ணிட்டாரு. மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது கடுமையான வயிற்று வலியால பாதிக்கப்படுறாரு. இதனால அவரால் மெயின் எக்ஸாம் சரியா எழுத முடியல. மெயின் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாருங்க. ஒருவேளை அந்த வயிற்று வலி மட்டும் அந்த டைம்ல வராம இருந்தது அப்படின்னா நான் பாஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு இவர் சாக்கு போக்கு சொல்ல விரும்பல. இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு 2018ஆம் ஆண்டு வெறித்தனமா படிக்கிறார். 2018 3வது முயற்சியில முதல் ரவுண்டான பிரிலிமினரி எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிட்டாரு. மெயின் எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டாரு. இன்டர்வியூக்காக டெல்லி போறாரு. டெல்லியில இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. அங்க போய் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு துடிப்பான பதில்களை சொல்றாரு. ஒரு இன்டர்வியூல எப்படி அவர் பதில்களை சொல்லுவாரு அப்படின்னு நிறைய மார்க் இன்டர்வியூ வீடியோஸ் வந்து யூடியூப்லயே இருக்கு. கீழே டெஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோலாம் பாருங்க. அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும். கண்ணு தெரியாத ஒருத்தரால இவ்வளவு விஷயங்களை கேதர் பண்ணி வச்சுக்க முடியுமா? இவ்வளவு துடிப்பான பதில்களை சொல்ல முடியுமா? அவரோட இங்கிலீஷ் ஆக்சென்ட் இவ்வளவு சூப்பரா இருக்கா அப்படின்னு அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதனால கண்டிப்பா அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். டைம் இருந்தா அந்த வீடியோவை பாருங்க. டெல்லியில போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்த பிறகு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரிசல்ட் வருது. அகில இந்திய அளவில் 10 லட்சம் பேர் எழுதிய தேர்வுல 714வது ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா அவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்றதுனால ஆயுதப்படையில தான் அவருக்கு போஸ்டிங் ஒதுக்கப்பட்டது. இந்த ஆயுதப்படைன்றது பெருசா வேலைகள் இருக்காது. ஆனா புதுசா எதுவும் கத்துக்கவும் முடியாது. வயதானவர்கள் தான் இந்த போஸ்டிங்ல இருப்பாங்க. நமக்கு இதை ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். நம்ம திறமைக்கு நாம இன்னும் பெரிய போஸ்டிங்ல இருந்திருக்கணும். அதனால நம்ம மறுபடியும் எக்ஸாம் எழுதுவோம். இதை விட நம்ம நல்ல ரேங்க்ல பாஸ் பண்ணாதான் நமக்கு இன்னும் நல்ல கேட்டகரியில நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சார். ஆனா அப்பதான் அவரு அந்த ஆயுதப்படையில வேலையில ஜாயின் பண்ணி இருந்தனால வேலை பளுவே ஜாஸ்தியா இருந்தது. அந்த ஆண்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதல. 2020ஆம் ஆண்டு கொரோனா அப்படின்றதுனால அந்த வருஷமும் தேர்வு எழுத முடியல. இதை தொடர்ந்து 2 வருஷம் கழிச்சு 2021ஆம் ஆண்டு தான் 4வது முறையா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாரு. இந்த முறை 370வது ரேங்க் வாங்கியிருந்தார். இதை தொடர்ந்து அவருக்கு பாண்டிச்சேரியில முனிசிபல் கமிஷனரா போஸ்டிங் கிடைச்சதுங்க. ஆயுதப்படை டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறத விட இது ஓரளவு நல்ல போஸ்டிங் தான். இதனால பாண்டிச்சேரியில முனிசிபல் கமிஷனரா வேலையில ஜாயின் பண்றாரு. ஆனால் நம்மளோட தகுதிக்கு இந்த வேலையும் கம்மி தான். நாம இன்னும் கம்மியான ரேங்க்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் நமக்கு கிடைக்கும், வெளிநாடுகள்ல வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். இதை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு தேர்வு எழுதினாரு. இந்த முறை அகில இந்திய அளவில் 10 லட்சம் பேர் எழுதின தேர்வுல 318வது ரேங்க் எடுத்திருந்தாருங்க. இந்த ரேங்கிங்க்கு கண்டிப்பா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் IFS கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாரு. ஆனா வழக்கம் போல பாலிடிக்ஸ்னால அவருக்கு IRS இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்ல போஸ்டிங் ஒதுக்கப்பட்டது. இப்போ இந்தியன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கஸ்டம் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி இதெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்கிறாராம். அவர் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல சொன்னாரு, ஒரு சாதாரண ஸ்கிரீன் ரீடிங் சாஃப்ட்வேரை எஃபெக்டிவா பயன்படுத்த முடிஞ்சதுனால என்னால யூபிஎஸ்சி எக்ஸாமே கிளியர் பண்ண முடியுது. அப்போ இந்த சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி இதெல்லாம் சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால இன்னும் மிகப்பெரிய விஷயங்களை அடைய முடியும். அதனால நான் இப்போ ஒரு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிச்சிருக்கேன். வரக்கூடிய ஆண்டுகள்ல அதை அச்சீவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன், இன்டர்நெட், AI டெக்னாலஜி
இதெல்லாம் இன்னும் நிறைய நாடுகளுக்கு கனவுங்க. ஆனா இந்தியர்களுக்கு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஃப்ரீயாவே கிடைக்குது. உலகத்திலேயே இந்தியாவில் தான் இன்டர்நெட் கம்மியான காசுல கிடைக்குது. வெறும் 200 ரூபாயில நம்மளால மாதம் முழுக்க இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஏகப்பட்ட ஏஐ டெக்னாலஜி இந்தியாவில் ஃப்ரீயா கிடைக்குது. ஆனால் இன்னமும் நிறைய பேர் இந்த கூகுள் ஜெமினி, சாட் ஜிபிடி இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது இல்லை. இதை இன்னும் எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு யோசிங்க. அவர் சொல்றாரு, சின்ன சின்ன வெற்றிகள்ல, சின்ன சின்ன கனவுகள்லயே தேங்கிடாதீங்க. எனக்கு கண்ணு தெரியல, என்ன ஸ்கூல்ல சேர்த்துக்கல, எனக்கு இங்கிலீஷ் வரல, எக்ஸாம் டைம்ல எனக்கு வயிற்று வலி, அதனால நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு நான் ஒருபோதும் சாக்கு போக்குகளை சொன்னதே கிடையாது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். மற்றவங்க 10 முறை முயற்சி செஞ்சா நான் 20 முறை முயற்சி செய்வேன். அவ்வளவுதான். உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்துங்க, வெற்றிகளும் அதிகமாகும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை சரியா பயன்படுத்த கத்துக்கோங்க. கடின உழைப்பு தேவையில்ல, புத்திசாலித்தனமான உழைப்பு தேவை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு காலகட்டத்துல கண்ணு தெரியாமல் இருக்கிறதோ, காது கேட்காமல் இருக்கிறதோ, நடக்க முடியாமல் இருக்கிறதோ ஊனம் இல்ல. நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, டெக்னாலஜியை சரியா பயன்படுத்த தெரியாம இருக்கிறது, இதெல்லாம் தான் மிகப்பெரிய ஊனம். உங்க மேல நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையை விட மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு டெக்னாலஜியை சரியா பயன்படுத்த கத்துக்கோங்க. உங்களுடைய கனவுகளும் இலக்குகளும் பெருசா இருக்கட்டும். தொடர் பயிற்சியும் முயற்சியும் இருந்தா கண்டிப்பா உங்களாலையும் சாதிக்க முடியும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். எண்ணுவதெல்லாம் உயர்வு.